நான் என்னோட லவ் உன்கிட்ட சொல்லணும். வேணாம்ல, இனி வெறுப்பேத்தாத. போல போய் படு. எனக்கு தெரியும்டா, நீ ரொம்ப நல்லவன்டா. உன்னை கட்டிக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இல்லை, நடுராத்துல இப்படி எழுந்து நின்னு இப்படி நடிச்சு கொட்டினா நாங்க நம்பிடுவோமா? போல போய் படு போ. எதுடா நடிப்பு? இல்லை, இப்பதான் போன வாரம் பஞ்சாயத்துல என்னை படிக்காதவன் சொல்லி அசிங்கப்படுத்தின. என்ன மறந்து போச்சா என்ன? ஆமா சொன்ன. நீ படிக்காதவன் தானே, ஆனா எனக்கு பிடிக்காதவன் இல்லையே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. சொல்ல போனா நீதான் எனக்கு உசுரு. இல்லை, வேற ஏதாச்சும் சொல்லிட போறேன். ஒழுங்கு மரியாதையா போய் படுல. போல உசுரான் ஏன் உசுர வாங்காம போய் படுல. நடுச்சாமத்துல இருந்து உக்காந்துட்டு அழுவதான் கண்டபடி உளறதான் என்னல போட்டி பிடிச்சதா உனக்கு? டேய், என்ன பிடிச்சு போய் தானே எல்லாம் செய்யற நீ. ஆறு உன்னைய ஆறு சொன்னா? இல்லை, உன்னைய கண்டாலே எனக்கு பிடிக்காதுல. போட்டி ஏன் ஏன் பிடிக்காது? அத சொல்லு முதல்ல. எங்க போனார் இவரு உறங்காம? தண்ணி வேற இல்ல. ஏன்பா, மொத்தமா 5 கோடி கொடுத்துடுறதானா? வேற வழி பேசியாச்சே. இல்லே, எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபம் தான்லே. நட்ட நடு ராத்திரியில கோடிய பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லே, இந்த பள்ளிக்கூடம் மட்டும் நம்ம கைக்கு வந்துடுச்சு. அதை வச்சு என்னென்ன வான வேடிக்கை காட்டுதேன்னு பாரு. ஏன்பா, அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் எம்பெருமா நேர்மையின் சிகரம் எருமையின் உயரம்னு கதெல்லாம் விட்டாங்க. ஆனா 5 கோடியை காமிச்சோன்னு வாயை பொழந்துக்கிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வாங்கன்ட்டான். பணம்டாம் அவனே, பணம். பணம் பாதாளம் வரைக்கும் பாயுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பணம் கபாலம் வரைக்கும் பாயும். பா, ஒரு ரூபா குறைக்க சொல்லிருக்கலாம். 4ன்னு சொல்லியிருந்தா கூட அந்த ஆள் ஓகே பண்ணிருப்பான். இல்லை, முட்டப்பையில இருக்க நீயே. இல்லை, நாம என்ன அவன்கிட்ட பேரம் பேசவா போனோம்? குறைச்சி பேச அவனை பணத்தால் அடிக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டு போனோம். பேசிட்டோம். அவனுக்கே தோணிடுச்சுல இம்புட்டு காசான்னு 5 கோடி வச்சு அடிச்சே. எப்படியோப்பா, அந்த வெறும்ப சம்முவை மட்டும் அந்த ஸ்கூலை வாங்கிடவே கூடாது. அவன் மட்டும் வாங்கினான்னு வைய, அப்புறம் ஊர்ல உனக்கு மரியாதை இருக்காது, பாத்துக்க. இல்ல, நான் என்ன விட்டு கொடுக்கவா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அவன் எப்படி அவன் தங்கச்சிக்காக பள்ளிக்கூடம் வாங்கி தராராம். நான் தான் இது என்ன சேலை துணின்னு நினைச்சானே? அவன்கிட்ட சேலை வாங்கவே பணம் கிடையாது, பிச்சைக்கார பையன். அப்படி இருக்கும்போது அவன் என்ன அவளுக்கு ஸ்கூல் வாங்கி தரப்போறாராமா அவளுக்கு? பாத்தியா? இங்க வாமா. சரி வா. அப்படியா? அப்ப எத்தனை தடவை என்ன ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருப்பேன். அதுக்கெல்லாம் இப்ப என்ன அர்த்தம்? இல்லை, அதெல்லாம் போய் சென்ன அர்த்தம்.
நான் மட்டும் பஞ்சாயத்துல போய் சொன்னேன்னு சொன்னா அது நடிப்பு. நீ சொன்னா மட்டும் நான் நம்பணும். வேணாம், என்ன ரொம்ப அழ வைக்காத. என்ன பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கோ. நடுச்சாமத்துல யார் பேசுதாவோ? ஏய் ஏன் சும்மா உசுரம் வாங்கிட்டே இருக்க? வாய மூட்டு படல. பாரு, இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னு விடுவேன். போல போய் படு. சும்மா அந்த பசப்புற வேலை என்கிட்ட வச்சுக்காத. நீதானடா என் புருஷன். உன்கிட்ட வச்சுக்காம வேற யார்கிட்ட வச்சுக்கிறது? இல்லை, நீ முதல்ல பொண்டாட்டியே இல்லைங்க, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. நீ என் வாழ்க்கையில வந்து தொலைச்சதுல இருந்தா என் சந்தோஷமே போச்சு. அரிப்பு இங்க சாப்பிடுற பிள்ளை சாப்பிட விடாம எழுப்பி விட்டது இல்லாம இப்ப தூங்க போன பிள்ளைய எழுப்பி சித்திரவதை பண்ணிட்டு இருக்கானே. வடவா ராஸ்கோல், இருல உனக்கு வாரை. டேய், எனக்கு அழகழகையா வருது. தயவு செஞ்சு என்ன பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கோ. முடியாது போட்டி. டேய், நான் ஒரு டாக்டர். எனக்கே அழகு வருதுன்னா என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கோடா. என்னடா மனுஷன் நீ? ஐயோ, நடுராத்திரில எழுந்து உட்காந்துக்கிட்டு சாவடிக்காலே முருகா. இல்ல, இப்ப என்னல வேணும் உனக்கு? இப்ப என்னல செய்யணும்? எனக்கு ஆறுதல் சொல்லணும். சரி சொல்லுங்க. ஏப்புல அழுவாத, கண்ணை தொடச்சிக்க. போ 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 போ. போதுமா? இதெல்லாம் பத்தாது. வேற என்ன செய்யணும்? அப்படியே என்ன மெதுவா அணைச்சு உன் தோள் மேல சாச்சுக்கிட்டு அப்படியே தலைய வருடி கொடுத்து அழாத தங்கோன்னு சொல்லணும். அப்படி வருதியா நீ? நான் வேற ஒரு ஐடியா சொல்லுவா. உன் அழுகை நிப்பாட்ட. எப்படி? எப்படியா? இப்ப அழுகை நிப்பாட்ட புரியா இல்லையா? நீ என்ன செய்யற? நீ நிப்பாட்டல. இப்போ நீ அழுகிய நிப்பாட்டல அறுத்து விடுவீங்க. மாயமுட் நிப்பாட்டல. இன்னைக்கு வெளுத்துறோம் நீ. ஏதாச்சும் பேச. பாவி, இல்லை கெட்ட பொண்டாட்டி கழுத்துல கத்தி வைக்க நீ. இன்னைக்கு உன் என்ன நடந்து தெரியாம பேசாத. தேவையில்லாம அவசரப்படாத. ஒரு ஆர்ட் பேஷண்ட் ஏதாச்சும் இடம் கொடுமா நடந்துற போது சொல்றது கேளு. என் தங்கச்சிகள உன்ன மாதிரி முட்டாள் நினைச்சா அவளுக்கு என் பக்கம். அவளுக்கு என்னைய பிடிக்க மாட்டாங்க. அப்படியா? ஆனா நான் உன்னை பிடிப்பேன்டா. எப்போ சிறுத்தான் சிக்க சிங்கம் சிக்காது. கதவை மூடிக்க போதேன், விடிஞ்சாதான் திறப்பேன். அது வரைக்கும் அந்த பைத்தியத்தை அங்கேயே படுக்க வச்சுக்க. இங்க இப்ப எப்படி செலையுது? ஐயோ, குறி தப்பிருச்சு. ஹலே சிவபாலா, நீ இங்க என்னலே செய்த? ஒன்னில்லம்மா, இவங்க 2 பேரும் என்னத்த பிளான் பண்றாங்கன்னு கேட்டுட்டு இருந்தம்மா. ஆக அம்புட்டுமே சமூகத்துக்கு எதிராதானாலே? அவனை அந்த ஸ்கூல்ல வாங்காம செய்யத்தான் இதுங்க பணத்தை அள்ளிக்கிட்டு சுத்துதுங்களா? ஆமாமா, அத்தாங்கிட்ட பணமே இல்ல, என்ன செய்ய போறாருன்னே தெரியலம்மா. எனக்கு நம்பிக்கை இருக்கு சிவபாலா. அண்ணன் எப்படியாச்சும் காசை ரெடி பண்ணிடும். மைனி, உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. என்ன? அக்கா கிளினிக் வச்சதுல அதை ஆரம்பிக்கிறதுக்கு பணம் இல்ல. அதனால சண்முக அத்தான் குடியிருக்க வீட்டை தான் அடமானம் வச்சு அக்காக்கு காசு கொடுத்துச்சு. ஹலே, என்னலே சொல்லுத? ஆமாம்மா, அந்த வட்டி கடைக்கார மாடசாமி கிட்ட
அக்கா போய் கடன் கேட்டப்போ அடமானம் இல்லாம கடன் தர மாட்டேன்னு சொல்லிட்டாமா. அதுக்காக அக்காவுக்கு தெரியாம அத்தான் தான் போய் வீட்டை அடமானம் வச்சாரு. அக்காக்கு சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகி ஒரு தனி கிளினிக் வைக்கணும் தான் ஆசையே. அதனால தான் பணம் கொடுத்தாரு. இப்போ ரத்னாவோட கனவு அவங்க சின்ன வயசுல இருந்து டீச்சர் ஆகி பிரின்சிபல் ஆகணும் தானே கனவு கண்டாங்க. அதுக்கு அத்தானால எதுவும் செய்ய முடியல பாத்தியா. பாவிங்க, அவங்க பார்த்த டீச்சர் வேலையை கூட பண்ண விடாம பண்ணிட்டாங்க. ஸ்கூல்ல இருந்து ரத்னாவை டிஸ்மிஸ் பண்ண வச்சுட்டாங்க. இப்ப அத்தான் தான் கையில காசு இல்லாம தவிச்சு போய் நிக்கிறாரு. எலே, நாமெல்லாம் தவிச்சு போய் நின்னப்போ சம்முவ நமக்கு கை கொடுத்தாம்ல, இப்ப நாம அவனுக்கு கை கொடுப்போம். எப்படி அத்தை? அண்ணனுக்கு பெரிய தொகை தேவை. அம்புட்டு தொகைக்கு நீயும் நானும் எங்க போவோம்? அம்புட்டு தொகை இல்லனாலும் நம்ம கிட்ட இருக்கிறத நாம கொடுப்போம்ல. புரியலையே அத்தை. இல்ல சிவபாலா, அம்மா, நீ ஒண்ணு பண்ணு. என்கிட்ட இருக்கிற அம்புட்டு நகையும் போட்டோ எடுத்துக்கோ. நிறைய நகை இருக்கேம்மா. ஆமால, ஒண்ணு விடாம போட்டோ எடுத்துட்டு போய் நம்ம நகை செய்யற வள்ளியப்ப இருக்காருல்ல, அவர்கிட்ட காட்டி எல்லாத்துக்கும் கவரிங் நகையை செஞ்சுக்கிட்டு வந்துரு. சூப்பர் ஐடியாமா. கையில இருக்கிற எல்லா நகையையும் அவனுக்கிட்ட நான் கொடுத்துடுறேன். உங்க அப்பா கேட்டாருன்னு வச்சுக்கோ, கவரிங் நகையை போட்டு சமாளிச்சுக்கிருவேன். என் நகையை உருக்கி வித்து சம்மு அந்த பள்ளி கொடுத்த வாங்கட்டும். என்னடி எசுக்கி, நான் சொல்றது சரிதானே? அது மாமா கண்டுபிடிச்சிட மாட்டாரா அத்தை? கண்டுபிடிச்சாதானடி. இப்பவே அவருக்கு கண் பார்வை மங்கிக்கிட்டே வருது. அம்புட்டு சாதாரணமா கண்டுபிடிச்சிட மாட்டாரு. நீ தைரியமா இரு. இல்ல சிவபாலா, நீ உடனே நாளைக்கே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணு. சரிம்மா, பட்டைய கலப்பில்லம்மா. ஏல ரத்னா, காப்பி எடுத்துட்டு வரல. கொன்றுவோம் நீ. வா வா வா, வந்தாடி. அட பால, ராத்திரி ஓடி ஒளிஞ்சிட்டு மாட்டிருந்தா அவனை வெளுத்திருப்போம். ஏன் ரத்னா வந்து கொண்டு வந்து கொடுக்க மாட்டாளா? ஏன் பரணி கொடுத்தா அவன் தொண்டையில இறங்காதோ? மாமா, நீங்க வருத்தப்படாதீங்க. பஞ்சாயத்துல கொடுத்த கெடுக்குள்ள இவன் திருந்தலனா டீல விஷத்தை கலக்கி நானே கொடுத்துருவேன். கொடுப்ப நின்றுட்டே இருக்கீங்களா? உட்காருங்க. ஏண்டி ரத்னா, போய் காப்பி எடுத்துட்டு வா ரெண்டு பேத்துக்கும். அண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டானே. இல்ல சம்மு, நீ அந்த ஸ்கூல வாங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்லையா? ஏத்தா, உனக்கு எப்படி? எப்படியோ தெரியும். இந்தால புடி. என்னது இது? இத வாங்கு. இந்த பாயில எடுத்து போடு. பாயில போடல. என்னம்மா இதெல்லாம்? என்னோட அம்புட்டு நகையையும் நான் கொண்டு வந்திருக்கேன். இது நீ அடமான வைப்பியோ விப்பியோ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ஆனா அந்த ஸ்கூலை நீ வாங்கித்தான் ஆகணும்.
வேணா இது உன் நகைன்னு சொல்லிக்கலாம். ஆனா நீ சம்பாரிச்ச நகை அது. இது அம்புட்டும் உன் புருஷன் சம்பாரிச்ச நகை. இது செத்தாலும் என் கையால தொட மாட்டேன். முதல்ல இதை எடுத்துட்டு போங்க. கிளே, நாய் வித்த காசு குறைக்கவா போகுது? யாரோட சம்பாத்தியமா இருந்தா என்ன? இன்னைக்கு நிலைமைக்கு இது என்னோட நகை. இத நான் தரேன், எடுத்துக்கிட்டா என்னல? என்ன மான ரோசம் இல்லாத நினைச்சேன். அது தேவை எனக்கு. அப்புறம் நாள் சொல்லுவான் என் வீட்டு ஐஸ்வர்யத்தை வச்சுதான் நீ அந்த பள்ளிக்கூடத்தை வாங்கினேன்ட்டு. அதான் தேவை எனக்கு. முதல்ல எடுத்துட்டு போங்கன்னு. கிளே, நீ மட்டும் குடி இருக்கிற வீட்டை அடமான வச்சு பரணிக்கு கிளினிக் வச்சு கொடுத்தியே, அது எந்த விதத்துல நியாயம்? ஏலே, என்கிட்ட தான் சொன்னியால ஊருக்கே சொல்லிட்டியால. பேசாம போஸ்ட் அடிச்சு ஒட்டிடு, எல்லாருக்கும் தெரியட்டேன். டேய், என்னடா எது நடந்தாலும் என் பேர்ல தான் எழுதுவியா? நான் யாருக்கும் இதை சொல்ல மாட்டேன், சொல்லவும் இல்ல. அப்புறம் எப்படி தெரிஞ்சது? அவங்க சொன்னா முதல்ல அவங்க கிட்ட கேளு. யாரு உன்கிட்ட சொன்னாங்கன்னு கேளு. அப்படியே எதுக்கு எடுத்தாலும் என்னையே முறைக்க வேண்டியது. கிளே, அவ என்னைக்குடா இந்த வீட்டு விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கா? இந்த விஷயத்தை சிவபாலன் தான் என்கிட்ட சொன்னான். என்னது, சிவபாலனா? அவனுக்கும் இந்த விஷயம் தெரியுமா? ஏலே, உன் தலை மேல சத்தியமா நான் சொல்லவே இல்ல, போதுமா? பாரு, ஆறு சொன்னாலும் சொல்லனாலும் சரி, அந்த ஸ்கூல நான் வாங்க போறது உறுதிதான். ஆனா அத உன் புருஷன் காசுல வாங்க மாட்டேன். ஏலே, இது அம்புட்டு ஏன் சொத்துல? பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் அதை ஏத்துக்க போறது கிடையாது. முதல்ல எடுத்துட்டு போ இங்க இருந்து. டேய், அப்பா வாங்கி கொடுத்த நகையா இருக்கலாம், ஆனா இதெல்லாம் அம்மாவோட சொத்து தானே. அதையே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அண்ணன், பிடிவாதம் பிடிக்காதன. நீ பள்ளிக்கூடத்தை வாங்க போறன்றது எங்களுக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எந்த காசா இருந்தா என்னண்ணே, நல்ல விஷயம் நடக்கணும்னா அதை பயன்படுத்திக்கிட்டா ஒன்னும் தப்பு இல்லைண்ணே. அவரு கண்டுபிடிச்சிருவாரோன்னு நீ ஒண்ணு கவலைப்படாத. இதே மாதிரி நகையெல்லாம் கவரிங்ல நான் வாங்கி வச்சுட்டேன். உன்னோட மாமாவால அதை கண்டுபிடிக்கவே முடியாதுல்ல. இந்தாரு, இது எல்லாத்தையும் உருக்கி வித்துரு. பாருங்க, ஆறு என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயத்துல நான் ஆறு பேச்சும் கேட்க போறது கிடையாது. தயவு செஞ்சு இந்த நகை எடுத்துட்டு போயிடு. ஓ, அப்ப நீ இத வாங்கிக்க மாட்ட? ஆமா, வாங்கிக்கிட மாட்டேன். அப்ப இனிமே இந்த வீட்டு படியை நான் ஏற மாட்டேன். இப்ப மறுபடியும் ஆரம்பிக்கிறியா நீ? இந்தாருல ஒரு நல்ல விஷயத்துக்காக மனசார நான் தாரேன்னு சொல்லுதேன், வேண்டாங்கிறிய? சத்தியமா சொல்லுதேன், வேண்டாம்னு இந்த நகையை மட்டும் நீ திருப்பி கொடுத்தேன்னு வெயி, நான் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன், சொல்லிட்டேன். ஏலா கோட்டிக்கார பையல, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? அவ உனக்கு கடனா கொடுத்த மாதிரி வாங்கிக்கோ. உனக்கு பணம் எப்பப்ப வருதோ அப்பப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அவளுக்கு திருப்பி கொடுத்துரு, அவ்வளவுதானே? இல்ல, இப்போதைக்கு வாங்கி வச்சுக்கோல. ஆமா, உன் தங்கச்சி அழுதோட உடனே உருக்கிடுவியே நீ. உடனே சப்பாட்டுக்கு போயிடு. டேய், இப்போதைக்கு இதை வச்சு நீ எதுவும் செலவழிக்க வேண்டாம். ஏதாவது தேவைப்படுறப்போ பாத்துக்கலாம். வாங்கி வச்சுக்கோடா. ஏலே, என் மனச நோகடிக்காத. பெத்தவ மாதிரி மறுபடியும் மறுபடியும் முன்னாடி வந்து நிக்க. எனக்காக, இந்த அத்தைக்காக இத வாங்கி வச்சுக்கையா, சொல்லுதல்ல. சரி, எடுத்துக்க. பாரு, இத விற்கவோ இல்ல வைக்கவோ நான் இதை எடுத்துக்கல. உன் கண்ணீருக்காக தான் எடுத்து வைக்கேன். இது எப்படியும் உன்கிட்டே திரும்பி வந்து சேரும், அதுவும் கூடிய சீக்கிரம். எப்பாடு பட்டாலும் கூடிய சீக்கிரம் இது உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன்.
ஏட்டி இதெல்லாம் கவரிங்னு தெரியலல்ல? எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா உன் வீட்டுக்காரத கண்டுபிடிச்சிருவாரோன்னு பயமா இருக்கு. அந்த மனுஷனுக்கு பக்கத்திலேயே இருந்தாலும் பசுமாடோட கொம்பு தெரியாது. இதுல தூரத்துல நின்னு பார்த்து என் நகையே கவரிங்னு கண்டுபிடிச்சிருவாரா? ஆமா, அந்த சிவபால இன்னும் வரலையே, எங்கட்டி போனா? பின்னாடியே தான் பைக்ல வந்தான். பின்னாடி வரானா? சரி வாட்டி உள்ள போவோம், வா சமாளிப்போம். ஏட்டியே வா. என்ன டீ இது? என்னைக்கும் இல்லாம இப்படி நகையெல்லாம் ஓவரா மின்னுது.